மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 10ல் சனி சஞ்சரிப்பதாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக வார தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும், புதன்கிழமை முதல் புதனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதாலும், வெள்ளிக்கிழமை முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதாலும், வார பிற்பாதி காலங்களில் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை எந்த நாட்களில் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது அது பிப்ரவரி 3, 4 ஆகிய நாட்கள் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.